வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் எஸ்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா பரவலாகவே மினாக்சில் யூஸ் பண்ணவங்க, யூஸ் பண்ணாதவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கும். அதே போல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பேருக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா வராமல் இருந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இதில் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. யூஸ் பண்ணலாமா வேணாவா இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினாக்சில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டலோட ஒரு சூப்பரான ரிசல்ட்டோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக அந்த நண்பரோட ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாபிக்குள்ளே வரலாம். ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா மினாக்சில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு விவாதம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாங்காக போயிட்டே இருக்குது. ஒரு தரப்பேர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஒரு தரப்பேர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது மாற்றி மாற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒன்லி பார்த்தா நீங்கள் யாரை நம்பி போகிறீங்களோ அந்த நம்பி போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்படுறவங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு விதமாக சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினாக்சில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சிலர்லாம் நிறைய கிளினிக்ஸ் பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, நீங்கள் வந்து மினாக்சில் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரியாக விடுறதில்ல, அப்போது சரியாக விடலைன்னா அந்த மாதிரி பிரச்சனை வருது, அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மினாக்சில் நான் வந்து ஒரு யூடியூபராக நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி கொஞ்சமாக விட்டுருப்பேன். ஸோ அந்த விட்டதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே பதிவு பண்ணிகிட்ருக்கோம், நானும் பதிவு பண்ணுறேன். அப்போது மினாக்சில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை சரியாக ப்ராப்பராக விடுறதில்ல அப்படின்னா அதை யார் சொல்லணும்? அந்த இடத்துல நீங்கள் விடக்கூடாது, எப்படி அதை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? ஸோ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணி போகிறீங்களோ அந்த கிளினிக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இதை உங்களுக்கு சொல்லணும். நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்பப்போ என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடணுன்றதை நீங்களும் கேட்கணும். அப்போ நான் வந்து நீங்கள் எப்போனாலும் விடுறீங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் சரியாக வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா என்னை நம்பி ஒருத்தர் வந்து மினாக்சில் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ லா ஹெச்என்எஸில் பார்த்திங்க அப்படின்னா மினாக்சில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்கிறேன்னு வைங்களேன், நான் ப்ராப்பராக அது வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக விடணும் அப்படின்ற முடிவுக்கு எப்போ வரணும். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் விட்டு வந்தால் எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் ஆகாது, நெகட்டிவாக எதுவும் போகாது, உங்கள் முடியை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலான்றதை சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஸோ அதை சொல்லணும். ஏன்னா நான் மினாக்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி என்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்குது. 3 years ஆயிடுச்சுங்க. என்னுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஆயிடுச்சு. என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு மட்டும் ஏன் நல்லா இருக்குது? ஸோ எனக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் மினாக்சில் யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரல, யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏன் இன்னும் நிறைய பேர் வருது, நிறைய பேர் வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய ஃபாலோவருக்கு நான் சொல்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக மினாக்சில் யூஸ் பண்ணலாம், பட் எப்படி வேணுன்றதை ஃபாலோ பண்ணணும், நீங்களும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் யாரை நம்பி போனீங்களோ அவங்களும் அதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் வரலாம். மினாக்சில் யூஸ் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நொந்து போயிட்டு தான் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த க்ரோத் ஆனது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நார்மலாகவே வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மினாக்சில் யூஸ் பண்ணாதவங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வந்திருக்கவங்க நான் எதுவும் பார்க்கல, பார்த்தா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மினாக்சில் யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து சரியாக வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியங்க சிலரை பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போ ஒரு 6 மாதத்தில் 5 மாதத்தில் ஒரு ரிசல்ட் மினாக்சில் யூஸ் பண்ணால் வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதத்தில் வருதுன்றாங்க, 10 மாதத்தில் வருன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல 6 மாதத்தில் 5 மாதத்தில் ரிசல்ட் வருதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நாட்களுக்குள்ளே வராமல் தள்ளி போகும்போது நமக்கு ஒருவேளை வராமல் போயிடுமோன்ற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே வந்துடும். மினாக்சில் யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்றது கண்டிப்பாக சொல்லவே முடியாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்போது நீங்கள் இந்த மாதிரி மன உடைச்சலுக்குள்ளே திரும்ப நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மன உடைச்சலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த டிப்ரெஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதனால் பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் வந்து சரியான ஆளை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இமீடியட்டாக பார்த்தா நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். அதனால் மினாக்சில் கண்டிப்பாக 100% யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த இடத்துல யூஸ் பண்ணாத இடத்துல போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மினாக்சில் யூஸ் பண்ணுறதுல போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. ஐயோ அது கெமிக்கல் அது இதுன்னு சொல்லுவாங்க. இப்போது கெமிக்கல் என்ன தான் இருந்தாலும் அது ஆல்டர்னேட்டிவாக அது எப்படி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி அதிலேருந்து நம்ம சேஃபாக வரணுன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக மினாக்சில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண சொல்லக்கூடிய இடத்துலையும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யுங்க. என்னுடைய ஃபாலோவருக்கு நீங்கள் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணுங்கள். வேறு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுக்கலாம். நன்றி.